எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்னோபால் புத்தகத்தில் வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. அவருடைய சிறு வயது முதலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்னோபால் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, நம்ம பஃபட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்குறது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சிறு வயதிலே, அதாவது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகக்கூடிய டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு ஷேர் ஹோல்டராக மாறி கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை டேக் ஓவர் கண்ட்ரோல் கூட கொண்டு வந்திருந்தார். அதாவது மொத்த கண்ட்ரோல் ஷேர்ஸை வாங்கி இப்போ சமீப காலமாக வந்து அவர் மொத்த கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனினாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்குறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதா வந்து லேட்டராக வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. என்னென்னா, நமக்கு புரியாத கம்பெனிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பஃபட்டோடைய வந்து ஒரு உறுதிமொழின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரூல்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரூலே வந்து நம்ம வந்து பஃபட் வந்து பிரேக் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெனரல் ரீ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, சரிங்களா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்னா ரீஇன்சூரன்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னு வைங்களேன், இப்போ வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. ஒரு வேளை அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைம் வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு டயஸ்டரோ இல்லை ஒரு கொரோனா மாதிரியான டிசீஸோ வந்து மிகப்பெரிய ஒரு கிளைம் வருது. அந்த கிளைமை வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் கொடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மொத்தத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த கம்பெனியால் முடியல அப்படின்னா இவங்க வந்து அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க வேண்டிய எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் இந்த கம்பெனி வந்து கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜெனரல் ரீ அப்படிங்கிறது வந்து ஒரு ரீஇன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பஃபட்டோடைய கண்ணில் உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அது வந்து உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு நேம், ஜெனரல் ரீ அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்துச்சு. ஸோ பஃபட்டுக்கு வந்து அது பிடிச்சிருச்சுங்க. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து வாங்குறாரு. எவ்வளோனா $20 பில்லியன் அமெரிக்கன் டாலரை கொடுத்து வாங்குறாரு. மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்குறாருங்க. ஆனால் என்னன்னா திருப்பியும் 2வது தடவை தவறு செய்கிறாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னாலும் பர்க்ஷையர் ஹாத்வே கொடுத்து தான் ஒரு சில கம்பெனியில் வாங்கினாரு. அப்போவே சொல்லிட்டாரு, நான் இனிமேல் பர்க்ஷையர் ஹாத்வே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சில டீல்கள்லாம் வந்து இதனாலே வந்து நின்று போச்சு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் 20% வந்து பர்க்ஷையர் ஹாத்வே உடைய ஷேர்ஸை வந்து ஜெனரல் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் அந்த கம்பெனி மொத்த டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போத்த நிலைமையில் வந்து அவர் கொடுத்த டைமில் வந்து பர்க்ஷையர் ஹாத்வேயோட ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா $80,000. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து $80,000. பர்க்ஷையர் ஹாத்வே ஏ கிளாஸ் ஷேர். ஸோ அவ்வளோ வேல்யூ உள்ள ஷேரை வந்து கொடுத்து தான் வந்து அந்த கம்பெனியை வாங்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு தவறாக முடிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஓனர்ஷிப் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட வந்து 43% இருந்த ஓனர்ஷிப் கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 38% வந்துருச்சு. எனக்குமே வந்து ஒரு 50%க்கு மேலே தான் நம்ம ஷேர் ஹோல்டிங் இருந்ததுனா தான் அந்த கம்பெனி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவருடைய ஷேர் ஹோல்டிங்னாலும் கீழே இறங்குது. உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஷேர் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது, அதனால தான் வந்து நம்ம வந்து பஃபட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே பப்ளிக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இதனால் பஃபட் இது வந்து ரொம்ப ஒர்த்தான கம்பெனி. இந்த கம்பெனி மூலிமா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ஃப்ளோட் கேஷ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனினாவே ஃப்ரீ ஃப்ளோட். உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம எல்ஐசி இருக்குது இல்லைங்களா, எல்ஐசிக்கு வந்து நம்ம மாதம் ஒரு ப்ரீமியம் கட்டுவோம். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கட்டுவோம். அந்த இன்சூரன்ஸ் இப்போ நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்போ தேவைப்படும், ஒரு 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் தான் தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் வந்து அந்த கேஷ் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு சும்மா வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கி நமக்கு என்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுதோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட % எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பிஸ்னஸ்ஸே, மாடல்லே முக்கால்வாசி இது இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேனேஜரெல்லாம் கூப்பிட்டு, ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியோடைய மேனேஜர்லாம் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் வந்து உள்ளேயெல்லாம் வந்து என்ன நடக்குதுலாம் பார்க்க மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் கம்பெனியை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா பஃபட்டை பற்றி தெரியும், அவர் எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சுருப்பார், எவ்வளோ ப்ராஃபிட் வருது எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னு. சரி, என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது. என்ன இருந்தது அப்படின்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டோ நேமோ எல்லாமே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. பஃபட் அதை நம்பி தான் வாங்கினார். ஆனால் உள்ளே போய் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
என்ன நடந்திருக்குனாங்க, அந்த கம்பெனி வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா கிளைம் வருது. உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினா கிளைம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வந்து நடத்த முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிளைம் வந்துட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி வந்து நடத்த முடியாது. ஸோ இதிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிரைவேட்டிவ்ஸில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும், இல்லை கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி பிட் கட்டுறது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம் வைங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு புரியறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்போது வந்து நம்ம டிசிஎஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ ரூ. 2500 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பெட் கட்டுவாங்க அப்படின்னா, அடுத்த மாதமே வந்து ரூ. 3000 போகும் அப்படின்ட்டு பெட் கட்டுவாங்க. மேபி ரூ. 3000 போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். ரூ. 3000 போகல அப்படின்னா சில நஷ்டங்களும் வரும். ஆனால் நஷ்டத்தை கணக்கு பார்க்கும்போது அதிகமாகவும், ப்ராஃபிட்டை பார்க்கும்போது ரொம்ப குறைவாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நாளடைவில் வந்து சின்ன சின்னதாக வந்தாலும் நாளடைவில் மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துனதுனால பஃபெட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் டென்ஷன் ஆகிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க, மொத்தமாகவே டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கே நடக்கக்கூடாது நம்ம கம்பெனியில். தெரியாம தனமாக வந்து நான் வந்து இந்த கம்பெனியை வாங்கிட்டேன். ஸோ இதுலேருந்து ஒரு பாடத்தை நீங்கள்லாம் கற்றுக்குங்க அப்படிங்கிறாரு. ஸோ நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்குகிறோம் அப்படின்னா, அது இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தவறுதலாக ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க. இதுதான் வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மீதியை வந்து நம்ம வந்து அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.